தமிழக வெற்றி கழகத்துக்கு குறிப்பாக கொண்டு போகிற பிரச்சாரம் சோரடியில் ஓட்டப்படுறாங்க. அது தகவல் தெரியாத நான் அதான் சொல்லிட்டேன். அது நான் பேசியதனுடைய முழு அர்த்தம் 1.25 மணி நேரம் பேசியிருக்கிறேன். எங்கள் மூத்த பத்திரிகையாளர் இருக்காருங்க, தமிழ்நாட்டோட மூத்த பத்திரிகை ஊடகத்தை நான் மதிக்கிற 4வது தூணை. அந்த 1.25 மணி நேரம் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அந்த பேச்சை நான் ஒளிபரப்புறேன். ஒரு கோர்வையா தமிழ் சமூகத்தின் முக்கிய பிரச்சனைகளை பேசியிருக்கிறேன். ஒரு பேச்சை ஒரு கருத்தை சொல்றோம்னா ஃபுல்லா கேட்கணும். கேட்கும் போது அது எதை ஒட்டி நான் பேசியிருக்கேன்றது புரியும். அப்படி கேட்காம அறகுறையா புரிஞ்சுக்கிட்டு அந்த ஆத்திரத்தின் வெளிப்பாடு. நானும் ஆயிரக்கணக்கான மாணவர்களை படிக்க வைக்கிறேன். விஜய் இன்னைக்கு 3 ஆண்டு தான் பரிசு கொடுக்கிறாரு. என்னுடைய இந்த 4 நூற்றாண்டு கால அரசு பதவியில் இருந்த சம்பளத்தை முழுவதுமாக ஏழை மாணவருடைய கல்வி செலவுக்கும், மருத்துவ கல்வி உதவிக்கும், பொறியியல் கல்வி உதவிக்கும் பண்ணியிருக்கிறேன். தமிழ்நாட்டில் ஏற்கனவே இருந்த மருத்துவக் கல்லூரிக்கு பிறகு இன்னைக்கு 36 மருத்துவக் கல்லூரி புதியதாக தமிழ்நாட்டில் உருவாயிருக்குன்னா என்னுடைய கான்செப்ட் கலைஞர் ஏற்றுக்கொண்டது. மாவட்டத்துக்கு ஒரு பொறியியல் கல்லூரி என்கிற கருத்து என்னுடைய கருத்து. முதல் பொறியியல் கல்லூரியை கிண்டியில தான் கொண்டு வந்தேன். அதே மாதிரி இன்னைக்கு தொகுதிக்கு ஒரு கலைக்கல்லூரி என்றது என்னுடைய கருத்து. இவர் விஜய் நாஜி சாதாரணமா படிக்கிற மாணவர்கள் தான் பரிசு கொடுக்கிறாரு. நான் என்னுடைய மாணவர் செல்வங்கள், குறிப்பா விழுப்புரம், கடலூர் போன்ற மாவட்டத்தை சேர்ந்த பிற்படுத்தப்பட்ட மாணவர், தாழ்த்தப்பட்ட மாணவர் செல்வங்கள், அவங்க ஏரோநாட்டிக் சொல்லக்கூடிய அந்த படிப்பும், அதே மாதிரி ராக்கெட் ஏவுவதற்கும், ராக்கெட்ல ஸ்டேட்லைட்டை தயார் செய்து அனுப்புவதற்கும் நான் 1 கோடி ரூபாய் என் சொத்து பத்து வித்தாவது 1 கோடி ரூபாய் செலவில் ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு அந்த படிப்பை கற்றுவித்து அவர்களை அந்த விஞ்ஞானி ஆக்குவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு 1 கோடி ரூபாய் தொகையை அறிவித்து முதல் கட்டமாக இந்த ஆண்டு கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக 25 லட்சம் ரூபாய் பணத்தை கட்டி 150 மாணவர்களுக்கு அந்த பயிற்சி, அந்த படிப்பு நான் கொடுத்துட்டு இருக்கேன். இதை நான் உங்களை பேர் பத்திரிகையாளரை கூட்டாந்து வச்சு அதை விளம்பரப்படுத்துறேன்னா, இன்ஸ்டாகிராமில் சில பேர் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சீனா ஒரு செகண்டா தன்னுடைய ஆடைகளை அவித்து காமிச்சு பணம் சம்பாதிக்கணுமா? இதற்காக நீங்கள் இந்த மாதிரி தொழிலை செய்தே சம்பாதிச்சுட்டு போலாமா என்று ஒரு ஆதங்கத்தில் சொல்லப்பட்ட ஒரு வரியை எடுத்து வச்சுக்கிட்டு திரு விஜய் ரசிகர்கள் அவர்கள், நீங்க உங்க தலைவரை பார்க்க வந்த பெண் பிள்ளைகளையும் உங்களை நம்பி அழைத்து வந்த பெற்றோர்களையும் நான் சொன்ன கருத்தோடு நீங்க ஒப்பிட்டு அவர்களை கொச்சைப்படுத்துறதற்காக நீங்கள் தான் எங்களிடத்தில் மன்னிப்பு கேட்கணும். ஆசிய பெற்றோராகிய தமிழ்நாட்டு மக்களிடத்தில் நாங்க மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. சமூகத்தில் நடக்கிற ஒரு சில செய்திகளை சொல்லி அதை ஓப்பனாக உடைச்சு நான் பேசுறேன். பெரியார் போன்று, அல்லது முத்துலட்சுமி ரெட்டி போன்று, அல்லது சத்தியவாணி முத்து போன்று சட்டமன்றத்தில் சில விஷயங்களை அரசுக்கு முதலமைச்சர் கொண்டு வருகின்ற போது சிலதை உடைத்துதான் பேசி அந்த செய்தியை மக்களுக்கு விழிப்புணர்வை உருவாக்குவார்கள் தலைவர்கள். அந்த அடிப்படையில் தான் நான் அதை உடைச்சு பேசினேன். அதை நீங்க எதோட கனெக்ட் பண்ணி நீங்களே கூட்டு வந்த மாணவர் செல்வங்களையும் உங்களை நம்பி கூட்டு வந்த பெற்றோர்களையுமே நீங்க கொச்சைப்படுத்துறது இது நல்லா இருக்கா? நான் கேட்கிறேன். நான் தான் சொன்னேன் பத்திரிகையாளர்கிட்ட, நான் பேசியதில் என்ன தவறு இருக்கு என்பதை நண்பர் விஜய் என்னோட 1-to-1 பத்திரிகையாளருடைய ஒரு கான்பரன்ஸ்ல உட்காந்து கேள்வி கேட்கட்டும். அதுல எது என்னை புண்படுத்தி இருக்கிறது, அதனால நீங்க வருத்தம் தெரிவிங்கன்னு அவர் சொல்லட்டும். ஏன் சொல்ல முன் வர மாட்டேன்றாரு? அப்பனா விஜய் அவர்கள் என்னுடைய பேச்சை 1 மணி நேரம் 42 நிமிடத்தை முழுவதுமாக கேட்டுவிட்டு அவர் பதில் சொல்ல விவாதிக்க என்னோடு அவர் வரவில்லை. இப்ப நான் மூத்த பத்திரிகையாளர் இருக்கிறாரு, நீங்களே கூட உட்காருங்க, நாளைக்கு விழுப்புரம் நம்ம பத்திரிகையாளர்லாம் முழுசா கேளுங்க. அப்ப நான் சொன்னது தவறுன்னு நீங்க என்கிட்ட சுட்டி காட்டுங்க. அபிஷேகம் செய்யாதீங்க, கட் அவுட் வைக்காதீங்க, அவர்கிட்ட போய் நீங்க முத்தம் கேட்காதீங்க, அவர் உங்களை கட்டி அணைக்க அனுமதிக்காதீங்க, எந்த சினிமா நடிகனையும் அனுமதிக்காதீங்க என்று கருத்து தான் நான் சொல்லுங்க. இதே கருத்து தான் திரு சத்யராஜ் சொல்லியிருக்காரு. நீங்க திரையில தலைவர்களை தேடாதீங்கன்னு சத்யராஜ் சொல்லியிருக்காரு. விஜய் சொல்லியிருக்காரு, நான் ஒரு நடிகன், நான் ஒரு கலைஞன், மக்களை மகிழ்வித்து மகிழும் கலைஞன் விஜய் அஜித் சொல்லியிருக்கிறாரு. ரஜினிகாந்த் அவர்கள் என்னுடைய தொலைபேசியில பேசியிருக்கிறாரு, நான் ஒரு மக்களை மகிழ்வித்தும் கலைஞன், என்னை கலைஞனா மட்டும் பாருங்க, எங்களையா அவதார புருஷனா எடுத்துக்கொள்கின்றீர்கள் பேசியிருக்கிறார்கள். அதனாலதான் யதார்த்தத்தை புரிந்து அவர் அரசியல் கட்சி தொடங்கவில்லை. நீங்க அரசியல் லாபத்திற்காக இப்ப நான் கேட்கிறேன், எத்தனை என்ஜிஓக்கள், எத்தனை தனிநபர்கள், எத்தனை எம்எல்ஏ எம்பிகள், எத்தனை அரசியல்வாதிகள், எத்தனை வெளிநாட்டுவாதிகள் உழைத்து சம்பாதிக்கிற பணத்துல நூற்றுக்கணக்கான மக்களுக்கு நிதி உதவி தந்து அவர்களுடைய கல்விக்கு உதவி செய்யறாங்க. அவங்க எல்லாம் இது மாதிரி ஷோ நடத்துறாங்களா? நீங்க சொல்லுங்க. இந்த மாதிரி மாணவர்களை தயார் பண்ணி 100 பேரை கூட்டு வச்சு அவங்களுக்கு வகுப்படுத்தி விஜய் தான் சிஎம் சொல்ல வைக்கிறது, விஜய் தான் எங்களுக்கு எல்லாம்னு சொல்றது. அப்படியே விஜயை பார்த்த உடனே எங்களுக்கு ஒண்ணுமே புரியல, கை கால்லாம் ஆடுது, நாங்க அப்படியே சாதிச்சுட்டுன்றது. உன்னுடைய பெற்றோர்கள் ராப்பகலா உனக்கு கண்ணு வீழ்ச்சி, டீ போட்டு கொடுத்து, காஃபி போட்டு கொடுத்து, கூட இருந்து உங்களை படிக்க வச்சு உங்களை ஆளாக்கி நீங்க மாநில அளவில் மாவட்ட அளவில் முதல் மதிப்பெண் பெற்றா அவர்களை தேர்வு பண்ணி அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் பெருமக்களுடைய உழைப்பை சுரண்டி பெற்றோர்களுடைய உழைப்பை மறைச்சு விஜய் அண்ணாவை பார்க்கறதுக்காக தான் நான் முதல் மதிப்பெண் எடுத்தேன்னு சொன்னேன். இது லாஜிக்கா இருக்கா? அப்ப அந்த எஃபர்ட் எடுத்த அரசு பள்ளி மாணவர்கள்
அரசு பள்ளி ஆசிரியர்கள், தனியார் பள்ளி ஆசிரியர்கள், பெற்றோர்கள், கரண உடனே வாங்கி படிக்க வச்சு அண்டா குண்டா அடகு வச்சு பெற்றோர்களை நீங்க அவமானப்படுத்துறதா இல்லையா? அப்ப அந்த மாணவனுடைய 12 ஆண்டு காலம் உழைப்பை ஒரு சில நொடிகளிலே அரசியல் ஆதாயத்திற்காக, அரசியல் லாபத்திற்காக ஏன் நீங்க தொகுதியா நடத்த வேண்டிய அவசியம் என்ன? இப்ப 234 தொகுதியிலும் போட்டி போடணும். ஒரு தொகுதியிலிருந்து 3000 மாணவர்கள் அவங்களுடைய அப்பா அம்மாவை அடங்கிய குடும்பத்து ஓட்டு வேணும் என்பதற்காக திட்டமிட்டு கார்பரேட் நிறுவனங்களால் திட்டமிட்ட ஒரு ஸ்கிரிப்ட். விஜய் இன்னைக்கு சூர்யா அகரம் பவுண்டேஷன் அவர் கட்டி பிடிச்சி டெய்லி இப்படிதான் நான் வந்து கட்டி பிடிக்கிறது கூட நான் தவறுன்னு சொல்ல, விஜய் கட்டி பிடித்தது நான் தவறுன்னு சொல்ல, அவர் காயின் கொடுத்தது தவறுன்னு சொல்ல. நான் சொன்னதில் சினிமாக்காரர்களை நீங்கள் இது போன்ற விழாக்கள்ல ஷோக்கள்ல பார்க்கின்ற போது உணர்ச்சி வயப்பட்டு பேசுவது, நான் கட்டி பிடிச்சிடுமான்னு கேட்கறது, ஒரு முத்தம் கொடுத்துமான்னு கேட்கறது நம்முடைய கலாச்சாரம் இல்ல. இது எல்லாம் வேண்டாம். மாற்றான் மனைவியாக போற ஒரு பெண் பிள்ளையை எந்த ஒரு கதாநாயகன், எந்த ஒரு நடிகரையும் கட்டி பிடிக்கிற பழக்கம் நமக்கு வேண்டாம் அப்படின்ற